மத்தொன்னும் வேண்டா மனமே மதிலரங்கர் கத்தினம் மேய்த்த கடலினக்கீழ் ஒத்த திருமாலை பாடும் தொண்டரடிப் புடியம்பெருமானை எப்பொழுதும் பேசு. தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருப்படிகளே சரணம். வெள்ளநீர் பறந்து பாயும் விரிபொடில் அரங்கந்தன்னுள் கள்வனார் கிடந்தவாறும் கமலனன் முகமும் கண்டும் உள்ளமே வலியை போலும் ஒருவனன் உணரமாட்டாய் கள்ளமே காதல் செய்து காலத்தை கழிக்கின்றாயே. திருமாலையில் இருக்கக்கூடியதான 24ஆம் பாசுரம் இப்பாசுரம். இதுகாரும் பார்த்து கொண்டு வந்தது எங்கனம் மறந்து வாழ்கேன், பெருமாளை மறக்க முடியலையே, மறக்கக்கூடாதே என்று சொன்னார் கீழே. அதுக்கு மேலே நாம் எம்பெருமானை மறந்தோம் என்று சொன்னால் அப்ப அவன் செய்ததான இந்த ஈஸ்வரன் பண்ணுகிறதான கிருஷி பலம் எல்லாவற்றையும் நாம் மறந்தோம் அப்படிங்கிறது தானே ஆகும். பெருமாளை நாம் மறக்க முடியுமா என்னால் உலக விஷயங்களை மறந்தாலும் மறக்கலாமே தவிர பகவத் விஷயத்தை மறப்பது என்பது கூடாது. மறப்பும் ஞானமும் நானும் உணர்ந்திலன் மறப்பனோ வானவர்கண்ணனை தனதோரணியை என்று திருவாய்மொழியிலே பாசுரம். எம்பெருமான மறக்கத்தான் முடியுமா என்னால் நாம் எத்தனைக்கு எத்தனை இந்த உலக விஷயத்திலே ஈடுபடுகிறோமோ அத்தனை நாம் மறந்து விடுகிறோம். ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை பார்க்கிற போது கூட நாம் பிரசாதத்தை கொண்டு வந்து நமக்கு முன்னாடி வைத்து விட்டால் பரிசேஷனம் கூட சமயத்திலே மறந்து போகிறது. இது பொதுவாக நடக்கிறது சொல்றேன். அந்த அளவுக்கு நமக்கு ஈடுபாடுங்கிறது பிற விஷயங்களிலே செல்கிறதே தவிர எம்பெருமானுக்கு நாம் அதை சமர்ப்பித்து விட்டு அது சொல்லப்பட்டிருக்கே, சாஸ்திரம் சொல்லி உள்ளதே, அதை நாம் செய்ய வேணுமே அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அதுதான் உண்டியே உடையே என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். நம்ம அப்படி இருக்கக்கூடாது அல்லவா? அப்படி எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே அப்படியெல்லாம் ஆழ்வார் சொல்லி போந்தார் கீழே. இந்த பாசுரத்தில நாம உள்ளத்தை பார்த்து உள்ளத்தை நிந்திக்கிறார் ஆழ்வார். உள்ளமே வலியை போலும், நீ ரொம்ப கடினமான மனசு போல இருக்கு, நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறிய அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த பாசுரத்துக்கும் நாம் நடந்து கொள்ளுகிற விதத்துக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு படுத்தி ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஏன்னா இந்த ஆத்மவஸ்து என்பது எம்பெருமானுக்கு சொத்தானது. அந்த ஆத்மவஸ்துவை என்னுடையது என்று நான் நினைத்துக் கொண்டேனே ஆனால் அது ஒரு திருட்டு. கீழே ஒரு சொல்லியிருக்கேன். அப்படி நாம் அப்படி நினைத்துக் கொள்வதனாலே உள்ளமானது வலிய நெஞ்சமாக போகிறதாம். நெஞ்சத்திலே ஒரு ஒரு குளிர்ச்சி, அதாவது நெஞ்சத்தில் ஒரு இழகின தன்மை என்பது இல்லாமல் போயிட்டான். அதைத்தான் ஆழ்வார் இந்த இடத்துல உள்ளமே வலியை, நீ அப்படி இருக்கக்கூடாது அல்லவா என்று நிந்திக்கிறார் அந்த உள்ளத்தை, நெஞ்சத்தை. அதைத்தான் இவ்விடத்துல தெரிவிக்கிறார் இப்பாசுரத்தாலே. வெள்ள நீர் வரந்து வாயும் விரிபொழில் அரங்கந்தன்னுள். சஹ்யமலையிலிருந்து புறப்பட்டு வருது காவேரியானது. குடகு அப்படிங்கிறது கர்நாடக தேசத்திலே அது சொல்ற மொழியோ கூர்குன்னு சொல்றா. இந்த குடகு மலை அந்த இடத்துல போய் பார்த்தோம்னா இந்த சின்னதா ஒரு இடம் இருக்கும். ஒரு நம்ம ஆத்துல ஆத்துல கீழே கட்டி வச்சிருப்போம் இல்லையோ ஜலத்தை தேக்க வைக்கிறதுக்கா, அதை போல ஒரு இடம் இருக்கு. அவ்வளவுதான். அதுலேருந்து தீர்த்தம் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் 650 கிலோமீட்டர் தூரம் பாய்கிறது. அது பாயும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதற்காகனா அது நிகழ்காலத்தில் நடந்து கொண்டே இருக்கும் இல்லையோ, இன்னும் நடக்க போகிறதோ இல்லையோ, அதனால அத்தனை நிகழ்காலத்திலே சொல்லியிருக்கார் பாயும், பாய்ந்து கொண்டு வருகிறதோ இல்லையோ. அதனாலே சொன்னார் வெள்ள நீர் குபு 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 குபுன்னு என்ன ரொம்ப ஆச்சரியமான தீர்த்தம். அந்த தீர்த்தம் என்பது பெருமாளுக்கத்த திருவரங்கத்திலே பெருமானுக்கத்தை நாம் சமர்ப்பிக்கிற பொழுது அதுக்குன்னு தனியா ஒரு ஊத்து எடுத்து அது செய்வோம். எப்போ? அது வைகாசி மாதத்திலே. மற்ற மாதங்கள்ல எல்லாம் தீர்த்தம் வருது. என்னதான் இருந்தாலும் பெருமாளுக்கு பண்றதுங்கிறத அத்தை நாம் எடுத்து அந்த தீர்த்தத்தை
பெருமாளுக்கு குடத்துல தங்க குடம் என்ன, வெள்ளி குடம் என்ன, இதுல எடுத்துன்னு போறோம். அதுக்கப்புறம் அம்மா மண்டப காவேரி என்ன, இப்படிலாம் பெருமாளுக்கு தீர்த்தம் என்பது கொண்டு செல்லப்படுகிறது. அது சஹ்யமலையிலிருந்து புறப்பட்ட பிறகு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய கனிமங்கள் என்ன, முத்தென்ன, மணி என்ன, எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு அதுக்கு பொன்னின்னு ஒரு திருநாமம் இல்லை. காவேரின்னு சொல்றது பொன்னி அப்படின்னு ஆழ்வாரே விடத்திலையும் தெரிவித்திருக்காரு இல்லையோ. ஆஹா, அந்த ஆச்சரியமாக அங்கிருந்து வெள்ள நீர் குபு 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 குபுன்னு வெள்ள நீர் பறந்து பாயும். அது வர்றது, வேகமா வர்றது, வந்து திருவரங்கத்துக்கு வருவதற்கு முன்பாக அதுக்கு ஒரு ஆர்ப்பரிக்கிறது. ஏன்னா திருவரங்கநாதனை போய் சேவிக்கணும்னு அவனுடைய திருவடி ஸ்பரிசம். எப்படி யமுனையில பெருமாள் அங்க தீர்த்தம் ஆடுறார். அந்த தீர்த்தத்துக்கு எத்தனை பெருமைன்னா, அதத்தான் சொல்றார், தூய பெருநீர் யமுனை துறைவனை என்று அங்கே தெரிவித்தாள் ஆண்டாள். இது வெள்ள நீர் பறந்து பாய்கிறதே. ஏன்னா பெருமானை வந்து சேவிச்சுட்டு ஒரு பக்கம் அவருடைய திருமுகமண்டலத்தை சேவிக்கும்படியாக தெற்கு பக்கத்துல ஒரு காவி, அதுக்கப்புறம் அவருடைய திருவடியை, அதாவது அவருக்கு பின்பக்கத்தை சேவிக்க போகணும். பெருமாள் ரெண்டுக்கு நடுவுல இரண்டாத்துக்கு மத்தியத்திலே எம்பெருமான் எழுந்துள்ளி இருக்கிறான்னா, அவன் அவ்வளவு அப்படியே தான் ஆசிரித வாத்சல்யத்தை காட்டிக்கொண்டு தானும் சயனித்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா. அவனை சேவிக்கணும்னு அந்த காவேரி நதிக்கானது அத்தனை ஒரு ஆர்ப்பரித்து வருகிறது. ரொம்ப அப்படியே நொங்கும் நுரைமாகத்தானும் புறப்பட்டு வருகிறதோ இல்லையோ. அதைத்தான் வெள்ள நீர் பறந்து வாயும் விரி பொழில் அரங்கம். அது வந்தா அங்க இருக்கக்கூடிய சோலைகளோ, அங்க இருக்கக்கூடியதான மரங்களோ, செடிகளோ, பூக்களோ, சோலைகளோ, குயில்களோ, மயில்களோ, இதெல்லாம் பார்த்தா இயற்கை வளத்தோடு இருக்கோ இல்லையோ, அது சோலையாக சூழ்ந்து சோழதூள் அப்படின்னு சொல்லும்படியா சோலை சூழ்ந்து இருக்கிறது, இயற்கையோடு இருக்கின்றபடினாலே அதை என்ன சொன்னார், வெள்ள நீர் பறந்து பாயும் விரிபொழில் அரங்கம் தன்னுள். இந்த அரங்கத்துக்குள்ளே, இதுதான் நிருத்தஸ்தானம் என்று பராசர பட்டர் தான் தெரிவிக்கிறபோது, பிராட்டியினுடைய நிருத்தஸ்தானம் தான் இந்த அரங்கத்திலே தாயாரானவள் அவளுக்கு இருக்கக்கூடியதான அரங்கமாக உள்ளது. அதனாலதான் அதுக்கு அரங்கம் என்னே பேர், திரு அரங்கம், பிராட்டியினுடைய நிருத்தஸ்தானமாக. அப்ப திருவரங்கம், அந்த அரங்கம் தன்னுள் வெள்ள நீர் பறந்து பாயும் விரிவடில் அரங்கம் தன்னுள். இங்கேதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சப்தம், கள்வனார் கிடந்தவாறும். இது ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் சொல்லியிருக்கா. நமக்கு இதெல்லாம் கேட்டா என்னவாதான் அவர்கள் திருவுள்ளம் பத்தித்த சொன்னார்னா, மயர் வரமதிலும் அருள பெற்றவர்களோ இல்லையோ. அதனால அவர்களுக்கு, ஏன்னா பெருமாள் மேல ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்துள்ளார். அப்ப அவர் எப்படி இருக்காருன்னா, ரொம்ப வெள்ளாட்டையா இருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப விகல்பமா ஒண்ணுமே தெரியாதவரா, ரொம்ப சின்ன குழந்தை போல. சின்ன குழந்தைன்னா ஒண்ணுமே தெரியாத ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் அப்படின்னு சொல்ல முடியும். பெருமாள் அங்க வந்து நித்தியசூரிகள் ரொம்ப வெள்ள மனசு படைத்தவர்கள். ரொம்ப அவர்களுக்கு கள்ளமோ கபடமோ இதெல்லாம் ஒண்ணுமே தெரியவே தெரியாது. சூழ்ச்சியோ சூதுவாது இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அவர்களும் ரொம்ப நியாயமாக நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் அங்க இருக்கக்கூடிய நித்தியசூரிகள். அதனால பெருமாள் அங்க அப்படி இருந்துடுறாராம். இன்னொன்னு சொன்னா, லோகத்துல மக்கள் எல்லாம் அகிருத்திரும புத்தியோடு இருக்கிறார்களோ இல்லையோ. அதனால பெருமாள் என்ன பண்றாராம், தானும் கள்வனா வந்து சனி சொல்றாராம். இது எப்படி இருக்கு கேட்கறதுக்கு. ஆக கள்வனாகத்தான் கிடக்கக்கூடியதா காரணம் என்னன்னா, லோகத்து மக்கள் இப்படித்தானே இருக்கா, நம்மளும் அப்படி இருப்போம் அப்படின்னு பெருமாள் கள்வனாக இவனை எப்படியாவது நம்ம ஆட்படுத்தணுமோ இல்லையோ. இவருக்கும் அகிருத்திரும புத்தி ஏற்பட்டு பெருமாள் என்ன பண்றார், தானும் கள்வனாகத்தானும் சேனித்துக் கொண்டிருக்கான்னு சொல்றா. அப்ப பாத்துக்கோங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும், ஆக கள்வனார் கிடந்தவாறுன்னா அந்த சயனத்தை பார்த்துட்டு இவருக்கு வேற ஏதாவது இந்த கிடந்தவாறுன்னு சொன்னா அவருக்கு இருக்கக்கூடியதான அழக காமிக்கிறாரா, சௌந்தரியத்தை காமிக்கிறாரா, என்னத்தை காமிக்கிறார் அவர் அப்படின்னா, இல்ல அந்த சயனமே தான் முக்கியமான சயனம், வேற எதையும் காமிக்கல. அவர் சௌகுமாரியத்தையும் காமிக்கல. இவனை எப்படியாவது வசீகரப்படுத்த வேண்டும் என்று சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சயனம் தான் கிடந்தவாறும். கள்வனார் கிடந்தவாறும் கமலனன் முகமும் கண்டும். கமலம் லோகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தையா இங்க சொல்றதுன்னா வேற ஒப்புமை சொல்ல முடியாது. நமக்கு புரியணும்னா அப்ராகிருதமாக இருக்கக்கூடிய விஷயத்தை நமக்கு சொன்னா நமக்கு புரியவே புரியாது. சீவி உண்டுன்னு
ஆரம்பிச்சா சீவை குண்டங்கிறா, முடிச்சா சீவை குண்டங்கிறா, மத்தியத்துல அப்பப்ப ஏதாவது மறந்து போச்சுன்னா சீவை குண்டுன்றா வேளா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அதுல என்னன்னா அது அப்ராகிருதம். அப்ராகிருதம்னா அது சுத்த சத்துவயமாக இருக்கக்கூடியது, பிரகிருதி சம்பந்தமே இல்லாதது. அதனால நம்ம புரிந்து கொள்வதுங்கிறதே நமக்கு ஒரு துர்லபமாகத்தான் உள்ளது. அதனாலதான் நமக்கு இந்த விஷயங்களே நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உலக விஷயங்களே ரொம்ப பிடிச்சிருக்கே தவிர பகவத் விஷயம் என்பது ஏதோ கொஞ்ச நாளைக்கு தான். கார்த்தால 1/2 மணி நாள் பெருமாளுக்கு பண்ணிவிட்டேன்னா அத்தோட சரி. அதுக்கப்புறம் மிச்ச காரியங்களை பூரா நம்மளோட தான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு அப்புறமா படுத்துடலாம் அப்படின்னு நம்ம நினைத்துக் கொண்டிருக்கோமோ இல்லையோ, அது அல்ல. அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதும் சதா சர்வகாலமும் எம்பெருமான பத்தினதான தியானமே இருக்க வேணும்னா அது ரொம்ப உயர்ந்த நிலையோ இல்லையோ. அதுக்காகத்தான் சொல்லியிருக்கா, விஷயங்களை அதிகரித்து அதிகரித்து கொண்டோமே ஆனால் பாருங்க, திருவரங்கத்திலே பல ஆச்சார புருஷர்கள்லாம் எழுந்துள்ளிருக்கா. அவளுக்கெல்லாம் கார்த்தாலேந்து புறப்பட்டு கார்த்தாலேந்து ஆரம்பிச்சு இரவு பர்யந்தம் அவர்கள் யோகத்துக்கு அதாவது சயனித்துக் கொள்ளுகிற பர்யந்தம் காலக்ஷேபம், பகவத் சந்நிதியில கைங்கரியம், பகவத் சந்நிதியில அத்தியாபக கோட்டி, வேதபாராயண கோட்டி, அதுக்கப்புறம் காலக்ஷேபம், அதுக்கப்புறம் சாத்துமுறை, அதுக்கப்புறம் பிரசாத விநியோகம், அதுக்கப்புறம் திரும்ப நட சாத்துட்டு திரும்ப வந்துட்டான்னா சாயரட்சை திரும்பவும் அவர்கள் வந்து அமுது செய்து விட்டு கொஞ்சம் விசிராந்தின்னு நினைச்சா உடனே சாயரட்சை ஆயிடும். திரும்ப புறப்பட்டு போகணும், திரும்ப போகணும், பகவானுக்கு கைங்கரியங்களை பண்ணணும். எல்லாவற்றையும் செய்துவிட்டு திரும்ப ராத்திரி வரணும், பெருமாளுக்கு அரவணை முடிச்சுட்டு திரும்ப வந்து சேனிச்சுட்டா பகவான் விஷயத்தை தவிர மற்றொரு விஷயத்துக்கு அவர்களுக்கு நாழி இல்லை. நமக்கு அப்படியானா அதை தவிர மற்ற எல்லா நாழியும் இருக்கணும். அப்ப நாம் கள்ளமாகவே உள்ளோம். பகவானை கள்வன் என்று சொல்ல வேணுமா, நம்மை கள்வர்கள் என்று சொல்ல வேணும் என்னால் நாம தான் கள்வர்கள். ஆனா பெருமாளும் தானும் இவர்களை பண்ணணும்னா அவர்கள் போக்கிலே நம்மளும் போகணும் அப்படின்னு ஒரு கல்வனா இருக்கானாம். அதான் கல்வனார் கிடந்தவாறும் கமலனன் முகமும் கண்டும். உலகத்துல லோகத்துல இருக்கக்கூடிய எந்த முகமுமே சூடான முகம். எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் ஒண்ணு மட்டுமே சத்தமயமாக தானும் அப்படியே ரம்யமாக இருக்கக்கூடியதான குளிர்ச்சி பொருந்தியதான திருநன் முகமாக உள்ளது. அதனால தான் அவர் என்ன சொல்றோம், கமலனன் முகமும் கண்டும். இத பார்த்த பிற்பாடும் உள்ளமே, உள்ளத்துக்கு உள்ளத்தை நிந்திக்கிறார் பாருங்க. உள்ளமே நீ எப்படி இருக்க, உள்ளமே நீ ரொம்ப மோசமான உள்ளமா இருக்கு. எப்ப பாரு உலகத்து விஷயத்துல எவ்வளவு ஈடுபாடு காமிக்கிறியோ அவ்வளவு விஷயம் பெருமாள்கிட்ட காமிக்கிறியா? நீ காமிக்க மாட்டேங்கிறியே. அனாதிகாலமாக பிரகிருதி சம்பந்தமாக பிராகிருத விஷயமாகவே ஈடுபட்டு கொண்டிருந்தபடினாலே உனக்கு பகவத் விஷயத்துல ஈடுபாடு என்பது ரொம்ப துர்லபமாக உள்ளது. சில பேர்லாம் சொல்லுவா, எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது, அது ஒரு பெருமையா, எனக்கு அது தெரியாது இது தெரியாது, இப்படி இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது எனக்கு, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுபவர்கள் உண்டு. அது எத்தனை காலத்துக்கு கத்தியே சொல்லி கொண்டிருக்க முடியும்? சொல்ல முடியாது இல்லையோ. அதுக்குன்னு நம்ம ஒரு நம்முடைய முயற்சி என்பது இருக்கா இல்லையா? காலே இல்லை அவனுக்கு. அவன் என்ன பண்றான், நம்ம சாலையில போற போது ஒரு சக்கரம் வச்சுட்டு இருக்கிற வண்டியில ஒரு பலகையை கட்டி அதில் வச்சு கையால நடந்து வரான். அவன் தர 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 தரன்னு எடுக்கிறான். அப்ப அவனுடைய முயற்சி மட்டும் இல்லை என்று சொன்னால் அவன் வீட்டிலே தான் உட்கார்ந்துருக்கணும். கை இல்லாமல் வாழ்கிறார்கள், கால் இல்லாமல் வாழ்கிறார்கள், கண் இல்லாமல் வாழ்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வாழ்கிறாளே, எப்படி வாழறானா? முயற்சி. அப்ப முயற்சி தான் திருவினையாக்கம். முயலவில்லை என்று சொன்னால் அது நமக்கு ஒரு நாள் அது சித்தமாவே ஆப்புறது கிடையாது. அப்ப நம்ம அதை சொல்லிக் கொண்டுவதே தெரிவதில் ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. இல்லை எனக்கு அந்த அனுட்டானம் தெரியாது, தெரியாது, இப்படி தெரியாது, இப்படி தெரியாது. எத்தனை காலத்துக்கு அது சொல்லி சிறுபிள்ளையாக இருக்கிற போது சொன்னா பரவாயில்ல. அதுக்கு மேலே எனக்கு தெரியாது, என்னால முடியாது, இது முடியாதுன்னா சில விஷயங்கள் மட்டும் நம்மளால அதை சொல்லவே மாட்டோம். முடியலன்னு நம்ம சொல்லுவோமா? சில விஷயங்கள் அமுது செய்வதற்கு என்னால முடியலன்னு ஆறான்னு சொல்றோமா? சொல்லதே இல்லையோ. அது மட்டும் முடியுது. அப்ப மற்ற விஷயங்கள் முடியலன்னா ஈடுபாடு குறைகிறது. அதனால நமக்கு அதை சொல்றமே தவிர அதுல அந்த ஈடுபாட்டை நாம் குறைத்துக் கொள்ளுகிறோம். மற்ற விஷயங்கள்ல ஈடுபடுறதுனால இதை குறைச்சிக்கிறோம். அதுதான் விஷயம். ஆஹா, உள்ளமே வலியை போலும். நீ இந்த இதுல இப்படி இருக்கிறதுனால உனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கடினமான மனதாக போயிட்டா உள்ளமே வலியை போலும் ஒருவன் என்று உணர மாட்டாய். இவன் தான் இவனே என ஆத்மாபகாரம் பண்ணுவதுங்கிறது பெருமாள். அதுக்காகத்தான் ஆத்மாபகாரம் பண்ணுவதுங்கிறது ஒரு கள்ளம். ஆனா பெருமாளத்த காரியத்தை பண்ணணுமா, என்னுடைய சொத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருமாள் நினைக்கிறது கள்ளமானா அது கள்ளமே இல்லையோ இல்லையோ.
உள்ளமே ஒலியை போலும் ஒருவன் என்று உணரமாட்டாய். இவன்தான் தேவன், தேவாதி தேவன், அவனை நாம் தேவரன் நெஞ்சினோமே என்று ஆழ்வார் தெரிவித்தது போல இந்த ஒருவன்தான் நமக்கு ஆசிரித வாத்சல்யனாக இருக்கக்கூடிய ஒருவன் என்று உணரமாட்டியா நீ? உணரமாட்டாய் போலும். அப்படி இருக்கிறதுனாலதான் இப்படி இருக்கியா? ஒருவன் உணரமாட்டாய். கள்ளமே காதல் செய்து, உலக விஷயத்துலதான் நீ கள்ளத்தனமாதானே எல்லாரையும் இப்படி பண்ண. ஒரு உண்மை இருந்ததா? நீ பேசுகிற பேச்சிலே உண்மை இருந்ததா? இல்லையோ இல்லையோ. அந்த அன்பை வெளிப்படுத்துறேன்னு சொல்றே தவிர உள்ளத்துக்குள்ள எத்தனை ஒரு வருக்கிறாய். பிரத்தியார் மேல இருக்கக்கூடியதான கோபதாபங்கள் உள்ளுக்குள்ள அவ்வளவு இருந்தாலும் வெளியில எவ்வளவு இனிமையா தேர்ந்தடவை கொண்டு பேசுகிறாய். அப்படித்தானே நம்ம பண்றோம் உலகத்துல. கள்ளமே காதல் செய்து அது மாதிரி பகவத் விஷயத்திலும் செய்யலாம் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்யறதுனாலதான் உன்னுடைய உள்ளம் வலிதாக செல்லுகிறதா? கள்ளமே காதல் செய்து காலத்தை கழிக்கின்றாயே. காலத்தை இப்படி கழிச்சுள்ளாமா? பண்ணக்கூடாது இல்லையா? பகவத் விஷயத்திலே ஈடுபடுவதற்கா நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லையோ? உள்ளமே நீ அப்படி இருக்காதே என்று நிந்திக்கிறார் ஆழ்வார் இந்த 24வது பாசுரத்தாரு. 25 முப்பொருள் இயம்புமள். அடுத்துதான் 25வது பாசுரம். அது குளித்து முன் நலரையோம்பும் அப்படிங்கிற பாசுரம் என்ன என்பதை அடுத்த நாள் அனுபவிப்போம். தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு வாடிக்கொண்டு அமைகிறேன்.